திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 59வது நாள். இந்த 59வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆற்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான வேப்பூர் அப்படின்ற கோவிலில் இருக்கிற முருகனுடைய திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். இந்த வேப்பூரில் வசிஷ்டேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது. இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. இந்த வசிஷ்டேஸ்வரர் சிவபெருமானுடைய கோவிலில் முருகனுடைய சன்னதி இருக்குது. அதாவது முருகப்பெருமான் ஒரு முகத்துடனும் 4 கரங்களுடனும் வள்ளி தெய்வயானை சகிதமாக நின்றுருப்பார். இப்போ இதை நான் சொல்லும் பொழுது அவருடைய திருப்படம் இந்த இடத்துல வரும், நீங்கள் பார்க்கலாம். இந்த முருகன் கிட்ட தான் நம்மளுடைய அருணகிரிநாதர் இந்த திருப்புகழை பாடியிருக்கார். இந்த திருப்புகழ் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, குரைக்கடல் உலகினில் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். இந்த ஆற்காடு அப்படின்றதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 காடுகள், அதாவது ஷடாரண்யம். ஷடம் அப்படின்னா ஷடாக்ஷரன் அப்படின்னா 6 12 கரங்களும் 6 திருமுகமும் கொண்டவன், 6 நாமங்களை மந்திரமாக கொண்டவன். சரவணபவ அப்படின்னு சொன்னாதான் அதை சடாக்ஷரம் அப்படின்னு சொல்வா. இது ஷடாரண்யம் அப்படின்னும் பொழுது 6 காடுகள். ஆரண்யம்னா காடுகள், 6 காடுகள் நிறைந்த இடம். அதனால தான் இதுக்கு ஆற்காடு அப்படின்னு பெயர் வந்தது. அதில் ஒன்றான இந்த வேப்பூர். இந்த வேப்பூரில் தான் வசிஷ்டர் ஆசிரமம் அமைச்சு சிவபெருமானை வணங்கியிருக்கார். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர் வசிஷ்டேஸ்வரர் அப்படின்றது. இது பாலாற்றங்கரையில் இருக்குது. ஆற்காடிலிருந்து வேலூர் செல்லும் பொழுது வழியில் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. இப்போது இங்கே இருக்கக்கூடியதான முருகப்பெருமானுடைய திருப்புகழை பார்க்கலாம். அதாவது திருப்புகழ் எண் என்ன அப்படின்றது நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு கூடவே வரும். அதாவது இந்த காணொளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திருப்புகழ் எண்ணும் வரும். அப்படி அந்த எண் வரும்போது அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். திருப்புகழ் அமுதம் புத்தகத்தை வச்சுட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எண் கொண்ட திருப்புகழை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அப்படி புக்கை வச்சுட்டு படிக்கும்பொழுது இன்னும் சுலபமாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த வேப்பூரோடைய திருப்புகழ் பார்த்திங்கன்னா எண் 753, குரைகடல் உலகினில் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். இப்போ இந்த திருப்புகழ் எப்பவும் போல் நான் 3 தடவை படித்து காட்டுவேன். முதல் தடவை என்னோட நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 2வது தடவை என்னோட நீங்கள் சொல்லி பழகலாம். 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். குரைகடல் உலகினில் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். இப்போ இதை நான் படிக்க போகிறேன். குரைகடல் உலகினில் உயிர்கொடு போந்து கூத்தாடுகின்ற குடில் பேணி குகையிட மருவிய கருவிழி மாந்தர் கோட்டாலையின்றி அவிரோதம் வர இருவினையற உணர்வொடு தூங்கு வார்க்கே விளங்கும் அனுபூதி வடிவினை உனது அழகிய திருவார்ந்த வாக்கால் மொழிந்து அருளவேணும் திரள்வரை பகமிகு குருகுல வேந்து தேர்ப்பாகன் மைந்தன் மறையொடு தெருமர நிசிசரர் மனைவியர் சேர்ந்து தீப்பாய இந்திரபுரி வாழ விரி திரை எரி எழ முதலுற வாங்கு வேர்க்கார கந்த புவியேழும் மிடிகெட விளைவன வள வயல் சூழ்ந்த வேப்பூர் அமர்ந்த பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போ இந்த திருப்புகழை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். குரைகடல் உலகினில் உயிர்கொடு போந்து கூத்தாடுகின்ற குடில் பேணி குகையிட மருவிய கருவிழி மாந்தர் கோட்டாலையின்றி அவிரோதம் வர
இருவினை உணர்வோடு இருவினை அற உணர்வோடு தூங்குவார்க்கே விளங்கும் அனுபூதி வடிவினை உனது அழகிய திருவார்ந்த வாக்கால் மொழிந்து அருளவேணும் திரள்வரை பகமிகு குருகுல வேந்து தேர்ப்பாகன் மைந்தன் மறையொடு தெருமர நிசிசரர் மனைவியர் சேர்ந்து தீப்பாய இந்திரபுரி வாழ விரிதிரை ஏறி எழ முதலுற வாங்கு வேர்க்காரகந்த புவியேழும் மிடிகெட விளைவன வளவயல் சூழ்ந்த வேப்பூர் அமர்ந்த பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போது இந்த திருப்புகழுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறைகடல் உலகினில் உயிர்கொடு போந்துன்னா ஆரவாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான கடல். அந்த கடலில் உயிர் எடுத்து வந்து, அதாவது இது என்ன கடல் அப்படின்னு சொன்னால், ஆரவாரம் செய்கின்ற அந்த கடல், அந்த கடலில் உயிரை எடுத்து கொண்டு வந்து கூத்தாடுகின்ற குடில் பேணி. கூத்தாடுகின்ற குடில் அப்படின்றது இந்த உடம்பை தான் சொல்கிறார். இந்த உடம்பு தான் ஒரு ஒரு மாய வலையிலிருந்து ஒரு உயிரை கொண்டு வந்து கூத்தாடின்னு இருக்காம். கூத்தாடி குடில் அப்படின்றது இந்த உடம்பை குறிக்கும். கூத்தாடுகின்ற குடில் பேணினா இந்த உயிரானது கூத்தாடக்கூடியதான இந்த உடம்பாகிய குடில், அதை பேணி குகையிட மருவிய கருவிழி மாந்தர் அப்படின்னா மலைகுகை போன்ற கருக்குழிக்குள் விழுகின்ற மக்களுக்கு நேரும். கோட்டாலையின்றி அப்படின்னா துன்பங்கள் எதுவுமே இல்லாமல் அவிரோதம் வர அப்படின்னா விரோதமின்மை என்னும் மனப்பாங்கை பெறுவதற்கு இருவினை அற. இருவினைனா நல்வினை தீவினை, நம்ம பண்ணியிருக்கிற முன்னாடி இருக்கிற நல்வினை தீவினை எல்லாமே அற அப்படின்னா அது முற்றும் நீங்குவதற்கு உணர்வோடு தூங்குவார்க்கே விளங்கும்னா தூங்கும்போது கூட ஞான உணர்வோடு இருக்கக்கூடியவரான அடியவர்கள் அனுபூதி வடிவினை. அனுபூதி அப்படின்னா என்னன்னா அனுபவம் மிகுந்த ஞானமான வடிவம். அதுதான் அனுபூதி வடிவினை உனது அழகிய திருவார்ந்த வாக்கால். முருகப்பெருமானுடைய வாயை திறந்து அவர் சொன்னால் அந்த திருவார்ந்த வாக்கால் மொழிந்தருள வேணும். நீ அதை எனக்கு உபதேசம்ன்றது சொல்லி அருள வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். மொழிந்தருள வேணும் அப்படின்னா நீ எனக்கு அதை சொல்லி அருளணும் அப்படின்னு கேட்குறாரு. எது? அனுபூதி வடிவு. அனுபூதி வடிவுன்னா அனுபவம் மிகுந்த ஞான ஆத்மார்த்தமான வடிவு. அதை தான் சொல்கிறார். குருகுல வேந்து தேர்ப்பாகன் மைந்தன். குருகுல வேந்தன் அப்படின்றவன் அர்ஜுனன். அர்ஜுனனின் தேர்ப்பாகனான மகாவிஷ்ணு. அவருடைய மைந்தன் யாருன்னா பிரம்மா. ஏன்னா மகாவிஷ்ணுவுடைய மகாவிஷ்ணு உடைய நாபிக் கமலத்திலிருந்து தான் பிரம்மா வந்தார். அதனால் மகாவிஷ்ணுவை குருகுல வேந்து தேர்ப்பாகன்னு சொல்கிறார். அந்த தேர்ப்பாகனுடைய மைந்தன் அப்படின்னு சொல்கிறார். மறையோடு தெருமர அப்படின்னா தான் கற்ற வேதம் தானுமா கலந்து அடையவும் நிசிசரர் மனைவியர் சேர்ந்து தீப்பாய. நிசிசரர்கள்னா அசுரர்கள் மொத்த பேருடைய மனைவிகளும் அப்படியே நெருப்பில் குதிக்க போயிட்டான். ஏன்னா கணவன் இழந்த மனைவிகள் அப்படியே நெருப்பில் குதிச்சிருவா இல்லையா? நெருப்பில் குதிக்க இந்திரபுரி வாழ, தேவேந்திரனின் அவனுடைய புரியானது வாழ, விரிதிரை எரி எழ, பறந்து விரிந்த அந்த பெரிய கடல் அதில் நெருப்பு எழற அளவுக்கு முதலுற வாங்கு வேர்க்கார உகந்த. முதலுற வாங்குன்னா முதன்மை தன்மையை உடையதான வேல். அந்த வேலை செலுத்திய என்னுடைய கந்தனே. வேர்க்கார கந்தன்னா வேலை செலுத்தக்கூடிய என்னுடைய கந்தனே. புவியேழும் மிடிகெட விளைவன அப்படின்னா 7 உலகின் வறுமையும் நீங்குமாறு, எல்லா உலகத்துடைய வறுமையும் நீங்கி போகும் அளவுக்கு செழிப்பான விளைச்சலை தரக்கூடியதான வள வயல்கள், நல்ல வயல்வெளிகளால் சூழப்பட்டதான வேப்பூரில் அமர்ந்த பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இதுதான் இந்த திருப்புகழுடைய அர்த்தம். அதனால் திருப்புகழ் இவ்வளவு பெரியதாக இருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டாம். பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். வணக்கம்.